வள்ளியப்பன் ஐயா அவர்களுக்கு வருக வருக என வரவேற்று பாரதியார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இன்றைய காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்தித்து மகிழ்வதிலே நான் மட்டில்லாத மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த பாரதியார் அச்சகம் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதியார் விழாவிற்கு நான் 3வது முறையாக வந்திருக்கிறேன். இதுல மிக முக்கிய சிறப்பாக நான் கருதுவது என்னவென்றால், நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு இந்த பாரதியாருடைய விழா கொண்டாட்டத்தை நமது தங்கராசு அவர்கள் இல்ல துணைவியாரும் இணைந்து மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் பாராட்டுக்கு உரியது. நம்ம எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை இங்க கூடுவதற்கும் ஒருவரை நம்ம பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக இதை நான் கருதுகிறேன். அவர் ஆண்டோர்களின் அமுத மொழி என்கிற நூலை மிக செம்மையாக தொகுத்திருக்கிறார். அந்த நூலை இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வாங்கி அதை படித்து பயன் அடைய வேண்டும். மிக சிறப்பாக அவர் தொகுத்திருக்கிறார். பாரதி மேல அவர் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம் என்பது மிகப்பெரிய ஒரு பேரார்வம் கொண்டு விளங்குகிறார். நம்ம தமிழ் பெருமக்கள் எல்லாருமே பாரதியாருடைய கைகளை கெட்டியாக பற்றி கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம துன்பங்களையும் இன்னல்களையும் வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இன்னல்களையும் துன்பங்களையும் நொறுக்க அடிப்பதற்கு பாரதியாருடைய கவிதைகள் நமக்கு எப்போதுமே துணை செய்யும். இந்த முக்கியமாக நான் குழந்தைகளிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க பாரதியாருடைய கவிதைகளை திருக்குறளை படிக்கணும். திருக்குறளுக்கு நிகர் உலகத்துல எந்த நூலையுமே நம்ம சொல்ல முடியாது. இப்ப நோபல் பரிசு கொடுக்கணும்னா திருவள்ளுவருடைய திருக்குறளினுடைய ஒவ்வொரு குறளுக்குமே நம்ம நோபல் பரிசு கொடுக்கணும். நம்ம குழந்தைகள் முக்கியமாக அந்த பாரதியாருடைய கவிதைகளை, அவருடைய கரங்களை பற்றி கொள்ள வேண்டும். அவங்க அப்படி பற்றி கொண்டார்கள் என்றால் நமக்கு வாழ்க்கையில சோர்வு என்பதே இருக்காது. சோர்வு இல்லாமல், துன்பம் இல்லாமல் நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நிமிர்ந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பாரதியாருடைய கவிதைகள் பெரிய துணை செய்யும். நம்ம எந்த அளவுக்கு பாரதியாருடைய கவிதைகளை உள்வாங்கிக் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மிகுந்த பாரதியாருடைய கவிதைகளை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எவ்வளவு சிறந்த கவிதைகள்! அன்பு சிவா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தினார்கள். சங்க இலக்கியங்கள்ல மிக பழைய இலக்கியங்கள் எல்லாம் எல்லா வரிகளையும் ஏதாவது வரிகள் விட்டு போயிருந்தா கூட அதை எழுதிடுவேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை பயிற்சியை நான் எங்கே இருந்து தொடங்கினேன் என்றால் பாரதியாரிடம் இருந்துதான் துவங்கினேன். பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி காலத்திலிருந்து பாரதியாரை படிப்பது என்பது எனக்கு இந்த லட்டு சாப்பிடுற மாதிரி. இப்ப கொடுத்தாங்கல்ல லட்டு, அந்த லட்டை நம்ம எவ்வளவு சுவைத்து சாப்பிட்டோமோ அது போல பாரதியாருடைய பாடல்களை படிப்பது என்பது எனக்கு எப்போதுமே தேனை பிடிப்பது மாதிரி தான். அவ்வளவு அருமையான பாடல்களை பாரதி கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சில மணி நேர துளிகள்ல பாரதியாருடைய பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்றார். பொழுது புலர்ந்தது
யாம் செய் தவத்தால். பாருங்க எப்படி துவங்குறாரு பாருங்க கவிதைய. பொழுது புலர்ந்தது யாம் செய் தவத்தால், புன்மை இருக்கணம் போயின யாவும், எழுபசும் பொற்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் ரவி, தொழுதுனை வாழ்த்தி வணங்குதற்கிங்கும் தொண்டர் பல்லாயிரர் சூழ்ந்து நிற்கின்றோம், விழிதுயிர்க்கின்றனை இன்னுமென் தாயே வியப்பிது கான் பள்ளி எழுந்தருளாயே. எப்படிப்பட்ட பாட்டு பாருங்க. நீங்க விளையாட்டு இல்ல, வீட்டுல போய் இந்த நான் இப்ப சொன்ன கவிதைய நீங்க உரத்து சொல்லி பாருங்கள். நல்ல ஒளி பெருக்கி நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கு பெரிய ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும். பொழுது புலர்ந்தது யாம் செய் தவத்தால், புன்மை இருக்கணம் போயின யாவும், எழு பசும் பொற்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் ரவி, தொழுதுனை வாழ்த்தி வணங்குதற்கிங்கும் தொண்டர் பல்லாயிரர் சூழ்ந்து நிற்கின்றோம், விழிதுயிர்க்கின்றனை இன்னுமென் தாயே வியப்பிது கான் பள்ளி எழுந்தருளாயே. இப்படி எந்த உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். பாரதியாருடைய புத்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டு எந்த பக்கத்தை திருப்பினாலுமே எல்லா பாடல்களுமே நமக்கு ஒரு எழுச்சியை, ஒரு உற்சாகத்தை, பேரார்வத்தை தரக்கூடிய பாடல் தான். இந்த பாடல் தான் அப்படின்னு குறிப்பிட்டு கிடையாது. பாரதியாருடைய புத்தகத்தை எடுத்துட்டு எந்த பக்கத்தை திருப்பினாலும் சரி, எந்த பக்கத்தை திருப்பினாலும் எல்லாமே நமக்கு எழுச்சியை தரக்கூடிய பாடல்கள் தான். அது மாதிரி அவர் சொன்னாரு, எவ்வளவு அருமையாக சொன்னார் பாருங்க, எவ்வளவு அருமையாக சொன்னார். என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். இப்ப வாவு சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரை பார்க்கிற போது எனக்கு இந்த பாடல் தான் நினைவுக்கு வருது. என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். எப்படி வரி பாருங்க. வாவு சிதம்பரனார் அவர்கள் தனது இறுதி மூச்சை விடக்கூடிய நேரத்திலே இந்த பாடலைத்தான் படிக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த பாடலை தான் கேட்க வேண்டும் என்று விரும்பினார். என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். ரொம்ப அருமையான பாட்டு. பாரதியாருக்கும் வாவு சிதம்பரனாருக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு என்பது சாதாரணமானது அல்ல. இந்த உலகத்திலேயே நிறைய வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். எவ்வளவோ வரலாறுகளை படித்திருக்கிறோம். உலக தலைவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் கப்பலோட்டிய தமிழர், அப்பளுக்கு இல்லாத தமிழர் வாவு சிதம்பரனாருக்கு ஈடாக ஒரு பெரிய தியாகியை நம்ம பார்க்கவே முடியாது. அவருடைய சரித்திரங்களை எல்லாம் படிக்காதவர்கள் எல்லாம் படித்து விட வேண்டும். முக்கியமாக குழந்தைகள் படிக்க வேண்டும். அவருடைய பாடல்களை வாவு சிதம்பரனார் விடுதலை போராட்ட வீரர் மட்டும் கிடையாது, ஏராளமான உரைகளை நமக்கு தந்தவர், ஏராளமான செய்யுட்களை நமக்கு கொடுத்தவர். எல்லாம் ஜேம்ஸ் ஆலன் எல்லாம் அவர் அந்த காலத்திலேயே மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்தார். இந்த மக்கள் எல்லாம் அவரை கைவிட்ட பிறகு, இந்தியா அவரை கைவிட்ட பிறகு, ஜேம்ஸ் ஆலனுடைய நூல் தான் அவருக்கு சோறு போட்டது. அவர் வாழும் காலத்திலேயே 15 பதிப்புகளை அவருடைய மொழிபெயர்ப்பு மூலமாக அவர் மனம் போல வாழ்வு, ஜேம்ஸ் ஆலனுடைய நூலை மனம் போல வாழ்வு, வலிமைக்கு மார்க்கம், சத்தியத்திற்கு மார்க்கம் என்றெல்லாம் அவர் வெளியிட்டார். மக்கள் கைவிட்டு விட்டார்கள். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால், அஞ்சி அஞ்சி சாவார் இவர், அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே, கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவுமிலார், பஞ்சமோ பஞ்சமென்றே நிதம் பரிதவித்தே துஞ்சி மடிகின்றாரே இவர், துயர்களை தீர்க்கவும் ஓர் வழியும் இல்லையேன்னு பாரதி பாடினார். இப்ப வேகமா அந்த பாட்டை நான் சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா ஒவ்வொரு வரியும் அர்த்தம் மிக்கது, பொருட்சரிவு மிக்கது. கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவுமிலார், பஞ்சமோ பஞ்சமென்றே நிதம் பரிதவித்தே துஞ்சி மடிகின்றாரே இவர், துயர்களை தீர்க்கவும் ஓர் வழியும் இல்லையே. அஞ்சுதலை பாம்பென்பான் அப்பன், மகன் 6 தலை என்று சொல்லிவிட்டால் நெஞ்சு பிடிந்துடுவார், பின் நெடுநாள் இருவரும் பகைத்திருப்பார்.
இப்படிதான் ஒற்றுமை இல்லாம நம்ம இருந்தோம். நம்ம இந்தியாவுல வெள்ளையர்கள் வந்து இந்தியாவை கைப்பற்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மிடம் ஒற்றுமை கிடையாது, ஒன்றுபட்ட இந்தியா கிடையாது. 600 சமஸ்தானங்கள் இருந்தன. 600 சமஸ்தானங்கள் நம்ம வந்து ஒருத்தருக்கு பிரிஞ்சு நின்னோம். ஒருத்தருக்கு பிரிஞ்சு நின்னதுனால வெள்ளையர்கள் வந்து நம்மை வந்து ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். இதெல்லாம் பாரதியாரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அந்த காலத்துல இருந்த தமிழ் அறிஞர்களிடம் இருந்து, அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்த கவிஞர்களிடம் இருந்து இவர் மாறுபட்டு விளங்கினார். அவங்க எல்லாம் வெறும் தமிழ் செய்யுட்களை மட்டும்தான் கோர்த்துக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் பாடல்கள்ல வந்து எங்க ஒற்று இருக்கு, எங்க ஒற்று இல்ல, எந்த இடத்துல வந்து செய்யுள் சரியா அமையல அப்படின்னு தான் அவங்க வந்து பொருள் கண்டு கொண்டிருந்தார்கள். அந்த நிலையிலே இருந்து விலகி மகாகவி பாரதி தான் மிகச்சிறந்த ஞான பாடல்களை, தத்துவ பாடல்களை எல்லாம் கொடுத்தார். நம்ம எல்லாரும் பாரதியுடைய தேசிய விடுதலை இயக்க பாடல்களை நன்றாக அறிந்திருப்போம். ஆனால் அவருடைய தத்துவ பாடல்களை, ஞான பாடல்களை நம்ம வந்து படித்துக் கொள்ள வேண்டும். அவரு அருமையான தத்துவ பாடல்களை, ஞான பாடல்களை நமக்கு கொடுத்தார். சாக துணிந்தவர்க்கு சமுத்திரமும் எம்மட்டு மாயையே, நீ தேகம் பொய்யென்றுணர் தீரரை என் செய்வாய் மாயையேன்னு பாடினார். சாக துணிந்தவர்க்கு சமுத்திரமும் எம்மட்டு மாயையே, நீ தேகம் பொய்யென்றுணர் தீரரை என் செய்வாய் மாயையே. என்ன வரி பாருங்க, எவ்வளவு ஆழ்ந்த பொருள் அதுக்குள்ள இருக்கு. ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி திளைப்பவர்க்கு அச்சம் உண்டோடா. ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி திளைப்பவர்க்கு அச்சம் உண்டோடா, மனமே தேன் மடை இங்கு திறந்தது கண்டு தேக்கி திரிவமடா. தேன் மடை இங்கு திறந்தது கண்டு தேக்கி திரிவமடான்னு பாடினார். நிறைய பாடல்களை நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். சில முக்கியமான பாடல்களை வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் சொன்னாரு, 1000 உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் நம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும். எவ்வளவு சிறப்பு மிக்க வரி பாருங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மின் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வாழ்க்கை இனி உண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ, புலனில் வாழ்க்கை இனி உண்டோ, நம்மில் அந்த வாழ்க்கை இனி உண்டோ. இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் என்னரும் பெருநாடு. நம்முடைய நாட்டை சொல்றார், இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் என்னரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, கணக்கின்றி தரும் நாடு, கணக்கின்றி தரும் நாடுன்னு பாடினார். இப்ப இயற்கையை நாம் எவ்வளவு சீரழித்து விட்டோம். இயற்கை எங்காவது நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஆத்துலயாவது போய் நம்ம வந்து மொண்டு தண்ணி குடிக்க முடியுமா? முடியாது. பாரதி மிக செருக்கோடு பாடினார், மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநில நீதிது போர் பிரிதிலையே, இன்னொரு நீர் கங்கை ஆரங்கள் ஆறே, இங்கிலன் மாண்பிற்கு எதிரெது வேறேன்னு பாடினார். கங்கையில கூட இப்ப போய் நம்ம தண்ணி எடுத்து குடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு இயற்கை சூழலை வந்து நம்ம வந்து கொண்டு வந்து விட்டோம். பாரதியாரை பற்றி சோவியத் அறிஞர்கள் எவ்வளவோ உரை எழுதியிருக்கிறார்கள். பாரதியாருடைய பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டு உலகின் பல மொழிகளில வந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட பிறகு அதை படிப்பவர்கள் எல்லாம் மெய்சிலிர்த்து போகிறார்கள். உலகத்திலேயே இது போல விடுதலையை பாடிய கவிஞன் இல்லை என்று சோவியத் அறிஞர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள்.
நம்ம தான் பாரதிய இன்னும் முழுமையாக உள்வாங்கி கொள்ளவில்லை. பாரதியார் வாழ்ந்த காலத்துல அவர் பெரிதாக கொண்டாடப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. பாரதியாருடைய கவிதைகளை நாம் படித்திருக்கிறோம், பாடல்களை படிக்கிறோம். அவருடைய சிறுகதைகளை நீங்கள் படிக்க வேண்டும். பாரதியாருடைய சிறுகதைகளை நீங்க அவசியம் படிக்கணும். பாரதியாருடைய கட்டுரைகளை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். பாரதியார் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளிதழ்கள்ல வெளிவந்து இருக்கக்கூடிய கட்டுரைகளுக்கெல்லாம் இந்தியாவில யார் முன்னோடினா பாரதி தான் முன்னோடி. அவர் மாதிரி பத்தி எழுத யாராலையும் முடியாது. அவர் மாதிரி கட்டுரை எழுத முடியாது. இப்ப நம்ம ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால சுனாமியை எதிர்கொண்டோம், கொரோனாவை எதிர்கொண்டோம். இது மாதிரி உலகத்துல அந்த காலத்துல பாரதி வாழ்ந்த காலத்துல வந்த இயற்கை சீற்றங்களை எல்லாம் பெல்ஜியத்துல ஒண்ணு நடக்கும், டென்மார்க்ல ஒண்ணு நடக்கும், பிரேசில்ல ஒண்ணு நடக்கும். அதையெல்லாம் உடனுக்குடனாக தமிழில் மொழிபெயர்த்து சுதேசமித்திரம் பத்திரிகையில வெளியிட்டார். இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மொழிபெயர்ப்பெல்லாம் நம்ம எல்லாம் சாதாரணமா பண்ணிடுறோம். ஆனா அன்னைக்கு எங்கோ நடந்த உலக விஷயங்களை இங்க இந்தியாவுக்கு வரவழைச்சு அதை படிச்சு அதை தமிழ்ல மொழிபெயர்த்து தமிழ் பெருமக்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வழிவகை செய்தவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதி தான். இன்னைக்கு அவர் செய்த விஷயங்கள்லாம் நமக்கு சாதாரணமா தெரியும். ஆனா அது சாதாரணம் இல்லை, அது சாதாரணம் கிடையாது. அவ்வளவு பெரிய ஆளுமை உடையவர். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகு இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தனை அழிவுற்றாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேன்னு பாடினார். என்ன எவ்வளவு உள்ளத்துக்குள்ள எவ்வளவு உணர்ச்சி இருந்தா, எவ்வளவு எழுச்சி இருந்தா இது மாதிரி பாடல்களை பாட முடியும். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. பாரதி எல்லா மொழிகளையும் கற்றுக்கொண்டார். வடமொழியில தேர்ந்த அறிஞராக விளங்கினார். வடமொழியில தேர்ந்த அறிஞராக விளங்கினார். ஆங்கிலத்துல கரை கண்டு விளங்கினார். அவர் சொன்னாரு, சுதேசமித்திரம் பத்திரிகையில எனது கவிதைகளை வெளியிட மறுக்கிறார்கள். வேதனையோடு சொன்னார், நான் கவிதை எழுதுறேன், அந்த கவிதைய நான் ஆசிரியராக இருக்கக்கூடிய நாளிதழ்ல வெளியிடணும் அப்படின்னா அதற்கு அதனை நிறுவியவர்கள், அதனுடைய நிர்வாகத்தினர் மறுக்கிறார்கள். ஆனா நான் எங்கேயோ நடக்கக்கூடிய கட்டுரைகளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து எழுதினால் கொண்டாடுகிறார்கள். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. ஒரு படைப்பு இலக்கியவாதிக்கு ஒரு உலகத்துல நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் கவிதையாக மாற்றக்கூடியவனுக்கு அவனது கவிதைகளை வெளியிட வாய்ப்பில்லை. இன்னைக்கு பாரதியாருடைய கவிதைகள் அங்கங்க நிறைய விக்குது, நிறைய நூல்கள் ஆயிடுச்சு. ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல அவர் புத்தகத்தை வெளியிட பல கணக்குகளை போட்டுக் கொண்டிருந்தார். ஒரு புத்தகம் 20 பக்கம்னா இவ்வளவு வருது, 40 பக்கம்னா இவ்வளவு வருது, இதை வெளியிடணும், இதை வெளியிட்டா மக்கள் வாங்குவாங்க, வாங்கினா எனக்கு பணம் வரும் அப்படின்னு கணக்கு போட்டுட்டு இருந்தார். ஆனா எதுவும் நிறைவேறல. அவர் வாழ்ந்த காலத்துல அவரால் அதை செய்ய முடியல. இப்ப அழகழகாக அட்டை போட்டு அவருடைய புத்தகங்கள் வருது. அதெல்லாம் அவர் கண்டிருந்தால் எத்தனை மகிழ்வுற்றி இருப்பார், எவ்வளவு மகிழ்வுற்றி இருப்பார். அவருடைய பாடல்கள் பல வடிவங்கள்ல பல மொழிகள்ல இன்னைக்கு வெளிவந்துருச்சு. அதெல்லாம் பார்க்க அவருக்கு ஆசை இருந்தது. அந்த காலத்திலேயே அவருக்கு மிகப்பெரிய ஆசை இருந்தது. ஆனா அதை அவரு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த குழந்தைகள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பாரதியாருடைய கவிதைகளை நல்ல மனப்பாடமா படிச்சுக்கணும். ஏன் மனப்பாடமா படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இன்னைக்கு உலகத்துல இப்ப அமெரிக்கால எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 வயதுலயே நினைவாற்றல் அவங்களுக்கு போயிடுச்சு. 5 வயதுல 10 வயதுல நமது குழந்தை பருவத்துல என்ன நடந்தது என்று 75 வயது மனிதனுக்கு நினைவில்லாம போயிடுச்சு, நினைவில்லை. அதே மாதிரிதான் ஐரோப்பாவிலையும் பல மனிதர்கள் நினைவாற்றலை இழந்து விடுகிறார்கள். 75 வயசுலயே அவங்களுக்கு நினைவு கிடையாது. ஆனா
நம்ம தமிழ்நாட்டுல மிக பெரிய மனிதர்கள் 90 வயது 100 வயதுல வாழ்ந்திருக்கிறவர்கள் கூட நினைவாற்றலோடு விளங்குகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? அறிவியல் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சின்ன வயதிலேயே பாடல்களை மனப்பாடம் பண்ணி கொண்டதுதான். இப்ப இங்க வந்தாங்க, பாரதியார் வேடம் தரித்து பிள்ளைங்க வந்தாங்க. அந்த அம்மா சில முதல் வரியை தான் எடுத்து கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்க என்ன அழகா சொன்னாங்க பாருங்க. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற அந்த பாட்டை இந்த பிஞ்சு உள்ளத்துக்குள்ள வந்து பதித்தார்களே, அந்த அம்மாவை நான் வணங்கி மகிழ்கிறேன். ஏன்னா பாடல்கள் இருக்குங்க, புத்தகத்துல பாடல் இருக்கு. அதை யாரு சொல்லி தர்றோம்? யாரு சொல்லித்தரோம்? குழந்தைகளை கூப்பிட்டு அதுகளுக்கு சொல்லி தருவதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. கேட்டா நேரம் இல்லைங்கிறோம். குழந்தைகளுக்கு நல்ல பாடல்களை சொல்லி தந்து அவர்கள் வாயால் அதை நம்ம கேட்பதை காட்டில என்னங்க நேரம்? அதை காட்டில என்ன நேரம் நமக்கு தேவை? குழலினிது யாழினிது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு திருவள்ளுவர் பாடினார். குழந்தைகளுக்கு நல்ல இலக்கியங்களை நல்ல பாடல்களை நம்ம சொல்லி தந்தோம்னா நம்ம அச்சப்பட வேண்டியதில்லை. அவர்களது எதிர்காலத்தை குறித்து நம்ம வந்து அச்சப்பட வேண்டியதில்லை என்று நான் சத்தியம் செய்து சொல்லுவேன். நல்ல பாடல்களை, நல்ல செய்யுட்களை, நல்ல கருத்துக்களை அவர்கள் மனதில் விதைக்காமல் அவங்க கெட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து இப்படி ஆயிட்டாங்க. எவ்வளவு பெற்றோர்களை பாக்குறோம் நம்ம. எங்களை வந்து அநாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டு போயிட்டாங்க பிள்ளைங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு எத்தனை பேர் புலம்புறாங்க இன்னைக்கு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நல்ல விதைகளை அந்த மனதில் அந்த 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 உள்ளத்துக்குள்ள நம்ம வந்து விதைக்கவில்லை என்றுதான் அர்த்தம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் மலர்ந்து சிறந்ததும் இன்னாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே, இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என வாயுர வாழ்த்தேனோ, வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. எப்படி பாட்டுங்க இந்த பாட்டு? எப்படி பாட்டு? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடே, இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன். ஜெயகாந்தனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஜெயகாந்தன் மிகச்சிறந்த தமிழின் நாவலாசிரியர். ஜெயகாந்தன் பாரதியார அவருடைய கரங்களை கெட்டியாக பிடித்துக் கொண்ட ஒரு படைப்பு இலக்கியவாதி, இறுக பற்றி கொண்டார். அவர் என்ன எழுதினார்னா, பாரதியாரிடம் இருந்துதான் நான் எல்லாவற்றையுமே கற்றுக்கொண்டேன். பாரதி தான் இந்த வாழ்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டினார் அப்படின்னு சொன்னார். பாரதிதாசன் என்ன சொன்னார்? தமிழன்னை ஒரு தனித்தமிழ் தவ புதல்வனுக்காக தவம் கிடைக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான். தமிழன்னையே தவம் கடந்தாளாம், அந்த நேரத்துல இலகு பாரதி புலவன் தோன்றினான் அப்படின்னு பாரதிதாசன் சொன்னார். பாரதிதாசன் ஒரு கட்டுரையில எழுதுறாருங்க, பாரதியார வந்து நம்ம வந்து கண்டுக்கவே இல்லை. பாரதியார நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு மாளிகையை எழுப்பி 5 ஆட்களையும் வைத்து கவிதையாக எழுதி தள்ளு அல்லவா என்று நம்ம சொல்லி இருக்க வேண்டும். தமிழர்கள் அவரை புறக்கணித்து விட்டோமே என்று பாரதிதாசன் சொன்னார். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, பாரதிதாசனை கொண்டாடுகிற மக்கள் பாரதியாரை கொண்டாடுவதில்லை, கொண்டாடுறது இல்ல. தங்கராசு மட்டும்தான் பாரதிதாசனையும் கொண்டாடுறாரு, பாரதியாரையும் கொண்டாடுறாரு. பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து சாதி வேறுபாடு பார்க்கிறார்கள். உண்மையிலேயே நீங்க எல்லாம் நம்ம மக்கள் தான். உங்கள்கிட்ட போய் ஒண்ணு நான் வந்து வேறுபடுத்தி எல்லாம் பேச விரும்பல. சாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று பாடிய பாரதியை சாதி வேறுபாடு காட்டி ஒதுக்கி விடுகிறார்கள். பல பேர் படிக்கிறது இல்ல. அது ரொம்ப, அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பையனை வீட்டுக்குள்ள அழைத்து அவனுக்கு பூணூல் போட்டு அவனோடு சேர்ந்து கொண்டாடியவர் அவர். அக்கினி குஞ்சென்று கண்டேன்
அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்திலே குஞ்சென்று மூப்பென்று முண்டோ தத்தரி கிடத்தித்தோம் தத்தரி கிடத்தித்தோம் தத்தரி கிடத்தித்தோம்னு பாடியவர். நான்லாம் வந்து பாரதியாருக்குள்ள இன்னும் உள்ள போனேன்னா அந்த இதை வந்து மேடையிலே பார்க்காம உணர்ச்சி வசப்பட்டு போயிடுவேன். ஏன்னா அவ்வளவு எழுச்சியை தரக்கூடிய பாடல்கள் அவருடைய பாடல்கள். பெருமக்களே, நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கு. அதனால ஒரே ஒரு பாட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். எல்லா பாடலையும் எனக்கு சொல்ல தெரியும்னு காட்ட நான் விரும்பல. ஏன்னா எல்லாரும் பங்கெடுக்கணும், எல்லாரும் பேசணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை தங்கராசு உருவாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். நடந்து போன ஒன்றுக்காக நம்ம வந்து என்னைக்குமே வந்து வேதனைப்படக்கூடாது. நடந்து போயிருச்சு, ஒரு செயல் முடிஞ்சு போயிருச்சு, அதுக்காக நம்ம வந்து வேதனைப்படக்கூடாது அப்படிங்கறத பதிவு பண்ணி பாரதி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. குழந்தைகளே, முக்கியமாக உங்களுக்கு தான் சொல்றேன். இப்ப போன தேர்வுல வந்து நம்ம குறைந்து மதிப்பு வாங்கிட்டோம், நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு யாரும் கலங்க வேண்டாம். அவர் பாடுறாரு பாருங்க பாட்டு, பெரியோர்களும் இதை வந்து மனதில் வாங்கி கொள்ள வேண்டும். சென்றதினி மீளாது மூடரே, சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலை எனும் குழியில் விழுந்து குமையாதீர், சென்றதனை குறித்தல் வேண்டாம். நல்லா வாங்கிக்கிங்க இந்த பாட்டை, போய் அவசியம் எல்லாரும் படிச்சிடணும். இந்த பாட்டை நீங்க எல்லாரும் படிச்சிடணும். சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலை எனும் குழியில் விழுந்து குமையாதீர், சென்றதனை குறித்தல் வேண்டாம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர், தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா, தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா. அப்புறம் இன்னொரு பாட்டு, அதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் தங்கராஜ். தோலை வலிவுடையதாக்கி, தோலை வலிவுடையதாக்கி உடற்சோர்வும் பிரிவளவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டு மாறா உடலுறுதி தந்து சுடர் நாளை கண்டதோர் மலர் போல் ஒளி நன்னி திகழு முகம் தந்து மரவேளை வெல்லுமுறை கூறி தவமேன்மை கொடுத்தருள வேண்டும். நீங்க தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க, திருப்பாவை படிங்க, திருவெம்பாவை படிங்க, எல்லாம் படிங்க. கடவுளின் திரு முன்னால நின்று இந்த பாடலை நீங்கள் தினசரி படிக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். தோலை வலிவுடையதாக்கி உடற்சோர்வும் பிணிபலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து சுடர் நாளை கண்டதோர் மலர் போல் ஒளி நன்னி திகழு முகம் தந்து மதவேளை வெல்லுமுறை கூறி தவமேன்மை கொடுத்தருள வேண்டும் என்பதை உங்களது தினசரி பாடலாக்கி கொண்டு நீங்க எல்லாம் நலமும் வளமும் எல்லாம் கல்வி அறிவும் விழிப்புணர்வும் கொண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். தங்கராசு அவர்கள் நடத்தக்கூடிய இந்த பாரதியாருடைய விழாவில நீங்க என்றும் என்றும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அவரை வந்து வாழ்த்தி மகிழ்கிறேன். தான் பொருளீட்டக்கூடிய அந்த பொருள்ல சமூகத்துக்கு பங்களிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த அற்புத மனிதரை நான் பாராட்டி வணங்குகிறேன். ஏன்னா நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ பொருள் திரட்டுறோம், ஆனா பொருளுள்ள செலவை அவர் செய்திருக்கிறார், அர்த்தமுள்ள செயல்பாட்டை செய்திருக்கிறார். அவரை கொண்டாடி மகிழ்கிறேன். அவருக்கு நம்ம எப்போதும் துணை நிற்போம் என்று உங்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.